ஓம் சித்தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம புரொடெக்டிவா இருக்கணும். நம்ம பாதுகாப்பா இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்சவங்க பாதுகாப்பா இருக்கணும். அப்புறம் நம்ம இருக்கிற வீடு, அது பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு பாதுகாப்புக்கானே இப்போ நீங்க ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க. அந்த லேண்ட் யாராவது எல்லாருக்கும் கண்ணு இருக்கும். நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தாலும், சொந்த வீடு இருந்தாலே எல்லாரும் அவங்களுக்கு வீடு இருக்கு, வீடு இருக்கு, வீடு இருக்குன்னு வயித்தெரிச்சலே பட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? ஏதான ஒரு வேலை வச்சுட்டே இருக்கும். ரிப்பேர் வேலையோ அந்த மாரி. ஸோ உடம்புக்கும் ஏதாவது படுத்திட்டே இருக்கும் ஆளுங்களுக்கு. அதனால அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மந்திரம். இந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டுனா, இந்த மந்திரத்த சொல்லும்போது எதையெல்லாம் நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? சப்போஸ் உங்க வீட்ல பணப்பெட்டி இருக்கு, நகையெல்லாம் வைக்கிற ஒரு ஃபயர் ப்ரூஃப் வால்ட் இருக்கு. அப்படிலாம் இருந்ததுன்னா, அந்த வால்ட்டு, இந்த வீடு இது எல்லாமே ஒரு ஷைனிங்கா ஒரு வெள்ளை கதிர் அப்படியே மினுமினுன்னு இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை கதிர் அதன் மேல இருக்கிற மாதிரி. சப்போஸ் நீங்க யாருக்காவது ஒரு ஒரு ஆளுக்கு, ஒரு மனிதருக்கு, ஒரு நபரை பாதுகாக்கணும்னு நெனச்சீங்க. உங்க குழந்தைகளை பாதுகாக்கணும்னு நெனச்சீங்க. உங்க வீட்டோட செல்ல பிராணிகளை பாதுகாக்கணும்னு நெனைக்கிறேன். சில பேர் மாடு வளர்ப்பாங்க. அவங்க அந்த மாடெல்லாம் பாதுகாக்கணும்னு நெனைக்கிறது. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கண்ணுலேருந்தோ, திருஷ்டியிலேருந்தோ, ஒரு தீய சக்தியிலேருந்து புரொடெக்ட் பண்ணணும்னு நெனைக்கும்போது, அந்த ஃபுல் இப்போ வீடுனா, அந்த ஃபுல் வீடும் இந்த பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் அப்படியே புரொடெக்ஷன் ஷீல்டுன்னு ஒண்ணு வரும். அதெல்லாம் நீங்க இந்த டிவில நெறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த மினுமினுமினான ஒரு ஒரு ஷீல்டு அந்த வீட்ல வர மாதிரியும், உங்க மேல வர மாதிரியும், உங்களுக்கு பிடிச்சவங்க மேல இருக்கிற மாதிரியும், இந்த இக்லூன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க அந்த ஐஸ்லயே வீடெல்லாம் கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஷீல்டு நெனச்சுக்கலாம். ஃபுல்லா. அதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வச்சு, உங்க பிடிச்சவங்கள எல்லாம் அதுக்குள்ள வச்சு, அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டே, இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்த சொல்லணும். அந்த மந்திரம் ஓம், ஹௌம், வம், ஜீம், சஹ. ஓம், ஹௌம், வம், ஜீம், சஹ. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லிட்டு, சொல்லும்போதே அப்படியே ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மினுமினுன்னு ஒரு ஒயிட் ஷீல்டில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டாலே போதும். நீங்கள் கண் திருஷ்டி, பொறாமை, அதுக்கப்புறம் வயித்தெரிச்சல், இந்த தேவையில்லாத வம்பு வழக்கு இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கலாம். உங்களையும் பாதுகாத்துக்கலாம். உங்களோட மனசுக்கு நெருக்கமானவங்களையும் பாதுகாக்கலாம். உங்க செல்லப்பிராணியை பாதுகாக்கலாம். உங்க வீட்டையும் பாதுகாத்துக்கலாம்.